ஓகே. இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா, எப்படி வெப் டெவலப்மெண்ட் செய்றது? வெப் டெவலப்மெண்ட்னா என்ன? என்னென்ன மாதிரி டூல்ஸ் பாவிக்க போறோம்? மத்தது என்ன மாதிரி எங்களுக்குன்னு சொல்லி ஒரு வெப்சைட்ட கிரியேட் பண்ணிக்கொள்ள போறோம் அப்படின்னு சொல்லி நாங்க இந்த கோர்ஸ்ல பார்க்க போறோம். ஆ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, எங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் வச்சுக்கொள்றது நெறைய நேரத்துக்கு தேவைப்படும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு பிசினஸ் ஒண்ணு செய்வீங்களா இருந்தா, ஆ உங்களுக்கு ஏதாவது நீங்க ப்ராடக்ட் ஒண்ண ஆன்லைன்ல விக்க போறீங்களா இருந்தா, ஆம், தையல் வீட்டில் அம்மா அம்மா இல்லாட்டி அப்பா இல்லாட்டி யாராவது பிஸ்னஸ் எதுவும் தையல் வியாபாரம் மாதிரி எதுவும் செய்வாங்களா இருந்தால் அவங்க தைக்கிற ப்ராடக்ட்ஸை ஆன்லைனில் விற்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் பார்த்துருக்குறேன், எங்களோட ஊரில் கொத்மலை பக்கத்தில் இருந்தெல்லாம் ஒரு ஐயா வருவார். ஹக்குரு இல்லாட்டி கருப்பெட்டி கருப்பெட்டி எடுத்துக்கிட்டு வருவார். அப்போ ஒரே தடவை திரும்ப திரும்ப வந்து கேட்பார். அப்போ என்ன, நம்ம ஒரு தடவை கருப்பெட்டி வாங்கிட்டோம்னா அதை எப்படி 2 மாதத்துக்கு பாவிப்போம் ஏன்னா. அப்போ அந்த மாதிரி 2 மாதத்துக்கு பாய்க்கணும், திரும்ப அடுத்த கிழமை வந்து விற்கிற நேரத்தில் நாங்கள் வாங்க மாட்டோம். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அந்த ஐயாவுக்கு ஒரு வெப்சைட் இருக்குமா இருந்தால் அவரோட கருப்பட்டி உண்மைக்கும் ஸ்ரீலங்காவில் கருப்பட்டி அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் கிடைக்காது, நல்ல கருப்பட்டி. அப்போ உண்மைக்கு நல்ல கருப்பட்டியாக இருக்குமா இருந்தால் அவருக்கு ஒரு வெப்சைட் செய்து கொடுக்கக்கூடிய யாராவது இருப்பாங்களா இருந்தால் அவருக்கு ஸ்ரீலங்காவில் எந்த மூலையில் இருக்கிற ஒரு இடத்துக்குமே அவரோட கருப்பட்டியை விற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வேணாம். அதே மாதிரி தான் நம்மளோட வீடுகள்லையுமே என்னமாவது ஒரு தேவைக்கு நம்ம இப்போ நிறைய எல்லாம் ஆன்லைன் யூஸ் பண்ணுறனால ஒரு வெப்சைட் ஒன்று எந்த இடத்துலையும் தேவைக்கு ரொம்பவே லேசாக இருக்கும். அதே மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளோட ஸ்கில்லுகளை காட்டுறதுக்கு நம்மள எதுவும் திறமையான விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்குமா இருந்தால் அதை வெளியில் காட்டுறதுக்கு, உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் உங்களோட ஸ்கூல்ஸில் ரொபோ எதுவும் செய்வீங்களா இருந்தால் அந்த ரொபோவை யூடியூப்பில் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அந்த வீடியோவோட லிங்க் பண்ணி எப்படி எப்படி நீங்கள் அதை செய்தீங்க, இல்லாட்டி நீங்கள் பிற ஒரு காலத்தில் வேலைக்கு போகிற நேரம் உங்களோட சிவியை கூட உங்களுக்கு வெப்சைட்டாக கூட காட்ட முடியும். இப்போவே ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெப்சைட் தான் யூஸ் பண்ணுறாங்க சிவிக்கு பதிலாக. ஸோ நாம் பார்ப்போம் அடுத்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி. அப்போ மோட்டிவேஷனுக்கு உங்களுக்கு இதில் கோலாக நாங்கள் என்ன பாவிக்க போகிறோம்னு சொன்னால், கடைசியாக உங்களுக்குன்னு சொல்லி ஒரு வெப்சைட் ஒன்று உருவாக்குறது தான் எங்களுக்கு நோக்கம். இப்போ இந்த நேரத்தில் உங்களோட பர்சனல் வெப்சைட்டாக இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட வீட்டில் எதுவும் பிஸ்னஸ் இருக்க மாதிரி இருந்தால் அந்த பிஸ்னஸுக்கு வெப்சைட்டாக இருக்கலாம், இல்லாட்டி வீட்டில் யாராவது கடை வச்சுருப்பாங்களா இருந்தால் அந்த கடைக்கு ஒரு வெப்சைட், இல்லாட்டி ஈவன் உங்களோட ஸ்கூல் வெப்சைட், இல்லாட்டி நம்மளோட ஆர்டினோ கிளப்போட வெப்சைட், எதுனாலும் ஒரு கோலன்னு உருவாக்கிக்கொள்ளணும். ஸோ இது படிக்கிற நேரத்தில் மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க, ஓகே இதை படிச்சுட்டு நான் இதை தான் செய்ய போகிறேன் அப்படின்னு. அதாவது இப்போ அடுத்து வர 2 3 கிழமைக்குள்ளுக்கு நாங்கள் ஒரு வெப்சைட் செய்ய போகிறோம். அப்போ என்ன நோக்கத்துக்காக, என்ன யாருக்காக நீங்கள் வெப்சைட் செய்ய போகிறீங்கன்றத ஒரு கோலாக வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அதை ப்ரொஜெக்டாக உங்களுக்கு கொடுப்பேன், பிறகு நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டி வரும். உங்களுக்கு அப்படி ஒரு ஐடியாவுமே இல்லாட்டி உங்களை பற்றி ஒரு சின்ன வெப்சைட் ஒன்று செய்யலாம். நீங்கள் யார், உங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி சிம்பிளான ஒரு வெப்சைட் கூட செய்யலாம். ஆனால் யாராவது யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு வெப்சைட்டை நோக்கி போகக்கூடிய ஒரு ஒரு குறிக்கோள் உங்களுக்கு இருக்குமா இருந்தால் ரொம்ப நல்லம். ஓகே. நாங்கள் பார்ப்போம் முதலாவது வெப் ப்ரௌசர் அப்படின்னா என்னன்னு. இப்போ இங்கிலீஷில் ப்ரௌசர்னு சொல்கிறது, ப்ரௌசர்னா எங்களுக்கு ஒரு வெப் பேஜை இல்லாட்டி வெப்சைட். இப்போ நான் அதில் படிப்பிக்கிற நேரத்தில் வெப் பேஜ், வெப்சைட் அந்த மாதிரி டேர்ம்ஸை நான் இன்டர்சேஞ்சபிளி யூஸ் பண்ணுவேன். ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று யூஸ் பண்ணுவேன். எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மீனிங் இருக்கிற விஷயங்கள் தான். வெப்சைட்டுன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் சேர்த்து இருக்கிற ஒரு கம்ப்ளீட் வெப்சைட். வெப் பேஜ்னு சொன்னால் ஒரு சிங்கிள் வெப் பேஜை கூட சொல்லலாம். ஸோ வெப் பேஜ், வெப்சைட் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மீனிங் இருக்கிறதாக யோசிச்சு கொள்ளுங்கள். ஸோ நாங்கள் இதில் உங்களுக்கு தெரிஞ்ச பழக்கத்தில் இருக்க நிறைய வேர்ட்ஸ் இதில் தெரிஞ்சிருக்கும். இதில் இருக்க காட்டுற ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரிகிற ப்ராடக்ட்ஸ் நிறைய தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே வளமையாக யூஸ் பண்ணுற கூகுள் க்ரோம் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் டிஃபால்ட்டாக வர்றது மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் அப்படிங்கிறது, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். அப்படி இல்லாமல் உங்களுக்கு இதில் நீங்கள் வளமையாக பார்த்திருக்காத கூட வெப் ப்ரௌசர்ஸ் இதில் காட்டப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் வெப்சைட் ஒன்று அக்சஸ் பண்ணுறதுக்கு, வெப் பேஜ் ஒன்றை ரீட் பண்ணுறதுக்கு, டிஸ்ப்ளே பண்ணிக்கொள்கிறதுக்கு நாங்கள் வெப் ப்ரௌசர் அப்படின்றத ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுவோம். அது வந்து ஒரு சாஃப்ட்வேர். ஃப்ரீயான சாஃப்ட்வேர்ஸும் இருக்குது, ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர்ஸும் இருக்குது. ப்ரொப்ரைட்டரி அப்படிங்கிறது காசு கொடுத்து பாவிக்க வேண்டிய விஷயங்கள். ஃப்ரீவேர் அப்படின்னு சொன்னால் ஃப்ரீயாகவே பாவிக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம காசு கட்டாமல் பாவிக்கலாம். ஸோ நாம் செய்ய போகிற வெப்சைட்டுகளுக்குமே நாம் வேறொரு டூல் ஒன்றை யூஸ் பண்ணி நாங்கள் கோட் எழுத போகிறோம்.
எழுதின கோடை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறது, வெப்சைட் எப்படி வேலை செய்யுதுன்றது பார்க்க போகிறது நீங்கள் வழமையாக வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடிய இந்த மாதிரி வெப் ப்ரௌசர்ஸ் தான். அப்போ உங்களுக்கு விருப்பமான ஃபேவரட்டான வெப் ப்ரௌசர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ரீசன்களுக்காக ஒவ்வொருத்தர் வெப் ப்ரௌசர்ஸை விரும்புவாங்க. இப்போ எனக்கு இதில் நாங்கள் பார்க்க போகிற மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். அது நாங்கள் ஒர்க் பண்ணுறதுல கூகுள் க்ரோம் அப்படிங்கிற வெப் ப்ரௌசரை தான் நாங்கள் இதில் பாவிக்க போகிறோம். ஸோ அது எங்களுக்கு டிபெண்ட் ஆகாது, நீங்கள் வேறு எதையும் கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சரியா? ஓகே. ஸோ அடுத்தது போவோம். இப்போ HTML CSS அப்படிங்கிறது தான் எங்களோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் விட்டு பேர். HTMLங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், CSS அப்படிங்கிறது இன்னொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதில் மீனிங்குள்ளுக்கு போகிறதுக்கு முதல்ல நான் ஒரு உதாரணம் ஒன்று காட்டியிருக்கிறேன் ஸ்க்ரீனில். இடது பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெயிண்டெல்லாம் அடிக்காமல் ஜன்னல்லாம் வேறு இல்லாமல் ஜஸ்ட் ஒரு வீடோட படம் இருக்குது. இப்போ அதுதான் HTML அப்படிங்கிறது. HTML அப்படின்னு சொன்னால் வெரி பேசிக்காக ஒரு வீடோண்ட கட்டக்கூடிய தேவையான பொருட்களை வச்சு வீடை ஜஸ்ட் கட்டுறது, பெயிண்டெல்லாம் அடிக்கலை, அப்பியரன்ஸை பற்றி நாங்கள் ஒன்றுமே யோசிக்கலை. வீடு எப்படி அழகாக்க போகிறோம், வீட்டுக்குள்ளுக்கு சோடிக்கிறது இல்லாட்டி என்னமாவது ஒரு படங்கள் வீட்டில் தொங்க விடுறது, அந்த மாதிரி விஷயங்களை தவிர பேசிக்காக வீடோண்ட கட்டுறதுக்கு என்னென்ன தேவை, சுவர் கட்டுறதுக்கு ப்ளொக்கல் தேவை, அந்த நிலத்தை போடுறதுக்கு கான்க்ரீட் தேவை, டைல் தேவை, கூரை போடுறதுக்கு அஸ்பெஸ்டஸ் ஷீட் இல்லாட்டி கூரை தகடு இல்லாட்டி ஓடு தேவை. இப்போ அந்த மாதிரி பேசிக்காக வீடோண்ட கட்ட தேவையான பேசிக் எலிமெண்ட்ஸ் தான் நம்ம முதல்ல தேவைன்னா. அப்போ இதை நாம் முதல்ல அந்த பேசிக் ஸ்கெலட்டனை யூஸ் பண்ணி வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணும். அதுக்கு பிறகு அடுத்த கட்டமாக வெப்சைட்டை அழகுபடுத்துறது எப்படி அப்படின்றத படிக்க போகிறோம். இப்போ அழகுபடுத்துறதுக்கு யூஸ் பண்ணுற விஷயந்தான் CSS. வெப்சைட்டை பேசிக்கான எல்லா இதுகளையும் யூஸ் பண்ணி பேசிக் ஸ்கெலட்டன் சொன்னால் நம்மளோட உடம்புல இருக்க எலும்பு கூடனா, இங்கிலீஷில் நம்ம ஸ்கெலட்டன் அப்படின்னு சொல்லுவோமா இருந்தால் உடம்பு எலும்புக்கூடு. அப்போ அந்த எலும்புக்கூட்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுக்கு எலும்பு இல்லாட்டி நம்மளோட உடம்பு தாங்காது. அதே மாதிரி தான் வீடை நம்ம ஒழுங்காக கட்டாட்டி, ஒழுங்கான ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி கட்டாட்டி எவ்வளோ தான் அழகுபடுத்தினாலும் வீடு நிற்காது. அப்போ அதே மாதிரி HTML ரொம்ப முக்கியம். HTML தான் பேசிக், அதை ஃபவுண்டேஷனாக வச்சுக்கொண்டு அதுக்கு மேலே நாங்கள் CSS அப்படிங்கிற இன்னொரு லாங்குவேஜை யூஸ் பண்ணி அந்த வெப்சைட்டை அழகுபடுத்தி கொள்ள போகிறோம். இப்போ HTML அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதில் மீனிங் என்னன்னு சொன்னால், HTML த மீனிங் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படிங்கிறது தான் HTML மீனிங். இப்போ இது நாங்கள் தியரி கோர்ஸ் இல்லை தானே, நாங்கள் இதை பாடமாக்க போகிறதில்ல. அப்படின்னா என்ன அப்படிங்கிறது மீனிங் கூட எங்களுக்கு தேவையில்லை, இது தெரிஞ்சு கொள்றதுக்காக நான் காட்டினேன். ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். அதனால தான் இந்த இதில் வர ஹெச்சும் இந்த டீயும் தான் HT, இந்த M இந்த L அதுதான் HTML. அதே மாதிரி CSS மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ். இது நாங்கள் தியரி கோர்ஸ் படிக்கலை, அதனால் இந்த மீனிங் தெரிஞ்சிருக்காட்டி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் HTML CSS அப்படிங்கிற 2 வேர்ட் தெரிஞ்சிருந்தா போதும். ஓகேயா? ஓகே. ஸோ நாங்கள் அடுத்து பார்ப்போம் எப்படி நாங்கள் கோட் எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லி. இப்போ 2 விதமான விஷயத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஒன்று வந்து உங்களோட லேப்டாப்பில் ஏற்கனவே இல்லாட்டி டேப்லெட்டில் ஏற்கனவே இருக்கிற ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் ஒன்றை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நாம் இன்னொரு சாஃப்ட்வேர் ஒன்றை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அப்போ முதலாவது நாம் வேறு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாமல் லேப்டாப்பில் இருக்கிற டெக்ஸ்ட் எடிட்டர் ஒன்றை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படின்னா என்னன்னு சொன்னால், எங்களுக்கு டெக்ஸ்ட்னா நம்ம டைப் பண்ணுற வேர்ட்ஸ் லெட்டர்ஸ் மாதிரி விஷயங்கள் தானே, அதை எடிட் பண்ணக்கூடிய எந்த ஒரு சாஃப்ட்வேருக்குமே டெக்ஸ்ட் எடிட்டர்னு சொல்லுவோம். இப்போ நிறைய நிறைய டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் இருக்குது உலகத்தில். நாங்கள் பார்ப்போம், அதே மாதிரி இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்ப்போம் டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ். டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தா இந்த நிறைய டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் இருக்குண்ணா. டெக்ஸ்ட் எடிட்டருங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் டைப் ஒன்று. சப்ளைம் டெக்ஸ்ட், விம், ப்ராக்கெட்ஸ் அப்படி எப்படி நிறைய இருக்குது. நம்மளோட நோட் பேடும் இதில் இருக்குது. உங்களோட விண்டோஸ் லேப்டாப்பில் நோட் பேட் இருக்கும், பார்த்துருப்பீங்க.
இப்போ நிறைய தேவைகளுக்காக ஒவ்வொரு ஒரு ஃபீச்சர் இருக்கிற டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் இருக்குது. ஸோ நாம் என்ன யூஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால், எங்களோட விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்திலே டிஃபால்ட்டாக ஒரு நோட் பேட் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் வரும். அந்த நோட் பேடை தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட என்னோட சேர்ந்து இதை செய்து கொண்டிருக்கிறவங்க ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள் ஒரு இடத்துல. இந்த நாங்கள் ப்ரொஜெக்டை செய்ய போகிறதுக்கு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு, அந்த ஃபோல்டரில் ரைட் கிளிக் பண்ணி நியூ அப்படின்னு போயிட்டு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா புது ஒரு டாக்குமெண்ட் ஒன்று க்ரியேட் ஆகும். அந்த டாக்குமெண்ட்டுக்கு பேர் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். அடுத்து நம்ம ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி இன்னொரு ஆளோட சேர்ந்து செய்வோம். அதே மாதிரி இன்னொரு விதமாக கூட நீங்கள் டெக்ஸ்ட் எடிட்டர் இந்த நோட் பேட் ஓப்பன் பண்ணலாம். உங்களோட ஸ்டார்ட் மெனுவை ப்ரெஸ் பண்ணி நோட் பேட் அப்படின்னு டைப் பண்ணுவீங்களா இருந்தால் இந்த நோட் பேட் ஆப்பை ஓப்பன் பண்ணலாம். அப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வளமையான டாக்குமெண்ட் ஒன்று சேவ் பண்ணுற மாதிரி குறிப்பிட்ட ஒரு இடத்துல இதை போய்ட்டு சேவ் பண்ணலாம். ஸோ இப்போ நாங்கள் பார்ப்போம் எப்படி நாங்கள் இதை செய்ய போகிறோம் ஒரு விண்டோஸ் கம்ப்யூட்டர்லன்னு சொல்லி. ரைட். இப்போ நீங்கள் வளமையாக வேலை செய்கிற இடத்துல ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். முதல்ல ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர். நியூ ஃபோல்டர். இதில் தான் உங்களோட வெப்சைட் ரிலேட்டடாக எல்லா டாக்குமெண்ட்ஸையும் போட போகிறீங்க. ஸோ அதுக்கு ஒரு நேம் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. ஓகே. அது அந்த ஃபோல்டருக்குள்ளுக்கு ஓப்பன் பண்ணுங்கள். ஃபோல்டரை எக்ஸ்ப்ளோரரில் ஓப்பன் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணி ரைட். இப்போ இதில் இது எம்டியாக இருக்க ஃபோல்டர். இதில் புது டாக்குமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணி நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். ரைட். இப்போ அப்படியே வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுமே கிளிக் பண்ண வேணாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேம் அப்படிங்கிறதுல நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டுன்னு இருக்குது. அதுக்கு பிறகு டைப் அப்படின்றதுல டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்குது. இந்த காலமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன டைப்பான இது டாக்குமெண்ட்டுன்னு காட்டுது. இப்போ அடுத்து நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ஒவ்வொரு ஃபைலுக்கும் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இதில் நம்மளுக்கு எக்ஸ்டென்ஷன் இதில் காட்ட மாட்டேங்குது. அதனால் இந்த வியூ அப்படின்னு சொல்லி மேலே இருக்குது பாருங்கள் மெனுவில், அதை ப்ரெஸ் பண்ணுங்களேன். வியூ. ஓகே. வியூ கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு ஷோ கடைசியாக இருக்கிற ஆப்ஷன் ஷோ. அதுக்கு பிறகு கடைசி கீழேருந்து ரெண்டாவதாக இருக்குது ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன்ஸ். அதை கிளிக் பண்ணுங்கள். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல இல்லாமல் இப்போ ஃபைல் நேம் வித்தியாசமாக இருக்குது. நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு சொல்லி. அதாவது டாட் டிஎக்ஸ்டி அப்படிங்கிறது நம்மளோட ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் நேம். நாங்கள் அடுத்து எந்த ஸ்க்ரீனில் ஷேர் பண்ண தொடங்கின பிறகு அடுத்த ஸ்க்ரீனில் நாங்கள் பார்ப்போம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா என்னன்னு. ஆனால் இப்போ இந்த டாக்குமெண்டட் எக்ஸ்டென்ஷன் டாட் டிஎக்ஸ்டி அப்படிங்கிறது. இப்போ நாம் HTML கோட் எழுத போகிற மாதிரி இருந்தால் எங்களோட டாக்குமெண்டட் எக்ஸ்டென்ஷன் டாட் HTML அப்படின்னு இருக்கணும். அதுதான் நம்பர் 1. அப்போ அதனால் நாங்கள் இதில் ஃபைலோட நேமை மாற்ற போகிறோம். நான் இப்போ சொல்கிற மாதிரி ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணுங்கள். செலக்ட் ஆகி இல்லை ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு முதல்ல ரைட் கிளிக் ரீநேம் இண்டெக்ஸ் INDEX. இல்லை, நம்ம சிம்பிள் லெட்டர்ஸில் டைப் பண்ணுவோம். ஃபைல் நேம்ஸ் எல்லாமே நம்ம கோட் எழுதுகிற நேரத்தில் இனி எல்லாமே எழுமான அளவு சிம்பிள். டாட் HTML. மீதி எல்லாத்தையும் அழிச்சிருங்க, பின்னுக்கு இருக்க எல்லாத்தையும். HTML. அதாவது மொத்தமாக இண்டெக்ஸ் டாட் HTML அப்படின்னு மட்டும்தான் இருக்கும். மீதி இருக்கதை அழிச்சிருங்க. ஓகே. ரைட். இப்போ என்டர் பண்ணுங்கள். ஓகே. இப்போ கேட்குது இஃப் யூ சேஞ்ச் அ ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன் த ஃபைல் மைட் பிகம் அன்யூசபிள். அது வந்து விண்டோஸில் டிஃபால்ட்டாக கேட்குற ஒரு கேள்வி. அதாவது நீங்கள் இந்த ஃபைலோட டைப்பே மாற்ற போகிறீங்க. அதனால் அப்படி ஒரு வார்னிங் இதோடு கொடுக்குறாங்க. நாம் அதுக்கு எஸ்ன்னு கொடுப்போம் இதில்.
ரைட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்மளோட ஐக்கனும் மாறிடுச்சு. டைப்புன்ற காலமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இருந்ததுக்கு பதிலாக மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் அதை இழுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் HTML டாக்குமெண்ட்னு வரும். அந்த டைப்புங்கிற கொலமை கொலம்ட வித்தை கூட்டி பாருங்களேன். இல்லை, அந்த நேம் டைப்புன்னு சொல்லி ஒன்று இருக்குது தானே, தெரியுதா உங்களுக்கு? அது அந்த கீழே 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 அந்த அங்கே அதில் கொலம்ட வித்தை கூட்டலாம் ஹேண்டில் ஒன்றை பிடிச்சி. அந்த தெரியுது, மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் HTML டாக்குமெண்ட்டுங்கிறது தான் டைப். இப்போ அப்படி நம்மளோட டைப் மாறிடுச்சு. அதாவது இப்போ இதில் நீங்கள் டிஃபால்ட்டாக வெப் ப்ரௌசரை மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் யூஸ் பண்ணுறனால மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்னு காட்டுது. பட் உங்கள்கிட்ட நம்மளோட எந்த ஒரு வெப் ப்ரௌசரையுமே நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். கிளியர் தானே? இப்போ என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த இதை ரைட் கிளிக் பண்ணி, இந்த டாக்குமெண்ட்டை ரைட் கிளிக் பண்ணி, அவடத்தில் இல்லை, டாக்குமெண்ட் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித், ஓகே இதில் காட்ட மாட்டேங்குது, அப்படியே விடுங்க. இதில் இந்த இருக்கு, கீழே இருக்குது எடிட்டிங் நோட் பேடுன்னு இருக்குது பாருங்கள், இங்கிட்டு இடது பக்கம். இடது பக்கம் இருக்குது எடிட் இன் நோட் பேட், கீழே இருந்து ரெண்டாவது கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நாங்கள் அந்த டாக்குமெண்ட்டை நோட் பேட் யூஸ் பண்ணி எடிட் பண்ண போகிறோம். இப்போ நோட் பேட் தான் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்படி இல்லாட்டி நாம் நோட் பேடை வேறையா ஓப்பன் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி கொள்ளலாம். இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணுங்கள். இந்த இப்போ ஓப்பன் ஆனதை க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இப்போ இந்த டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ண பிறகு எப்படி நோட் பேடில் ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஸ்டார்ட் மெனுக்கு போயிட்டு ஸ்டார்ட் மெனுவில் நோட் பேடுன்னு டைப் பண்ணுங்கள். நோட் பேட், நோட் பேட் அப்போ ஓப்பன் பண்ணுங்கள். ரைட், இதுக்கு பிறகு ஃபைல், ஓப்பன், அதுக்கப்புறம் நீங்கள் லொக்கேட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். ஓப்பன் கிளிக் பண்ணீங்களா? ஃபைல் ஓப்பன், அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ண இடம் வந்து டெஸ்க்டாப் தானே, டெஸ்க்டாப்பில் அதுக்குள்ளுக்கு போயிட்டு இண்டெக்ஸ், இதில் வந்து ஓகே ரைட், இது நல்ல நேரம், இது நான் பார்த்தது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைல் நேமுக்கு பக்கத்தில் வலது பக்கத்தில் இருக்குது டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபில்டர் உண்டு. நோட் பண்ணீங்களா? ரைட், அதில் ஆல் டாக்குமெண்ட்ஸ்னு கொடுத்தா தான் இப்போ நம்ம index.htmlனு சொல்லி டைப்பை மாற்றிட்டோம் தானே. அப்போ அதனால் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இல்லை, இனிமேலும் அது டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டாக கம்ப்யூட்டர் ரெகக்னைஸ் பண்ணாது. இப்போ நாம் வந்து இதில் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டுங்கிறத மாற்றணும். அதை கிளிக் பண்ணி ஆல்னு சொல்லியிருக்கும் பாருங்கள், ஆல் ஃபைல்ஸ். இப்போ index.html தெரியுது, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா சரி. ரைட், இப்போ இதில் தான் நாம் இனி கோட் எழுத போகிறோம். சரியா? கோட் நாங்கள் எழுத தொடங்குவோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நான் இந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிவிட்டு திரும்ப நாங்கள் சாதிக்கோட ஸ்க்ரீனுக்கு வருவோம். ஓகே, ஸோ இப்போ நாங்கள் பார்க்குவோம் எப்படி கோட் எழுதுறது, எப்படி வெப்சைட்டில் இருக்கிற விஷயங்களோட எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் கோடுன்னு சொல்லி. இந்த ஸ்க்ரீனில் வேணால் காட்டியிருக்கிற விஷயம் வந்து பேசிக் கோடு உண்டு. வலது பக்கத்தில் இருக்கிறது அந்த வெப்சைட்டுக்குரிய கோட், இடது பக்கத்தில் இருக்கிறது அந்த வெப்சைட்டில் எப்படி அது தெரியப்படுது அப்படின்ற விஷயம். இதில் இருக்கிறத பார்த்து பயந்துட வேணாம், நிறைய விஷயம் இருக்குது எங்களுக்கு விளங்குது இல்லை அப்படின்னு. ஆனால் இடது பக்கத்தில் இருக்கிறதோட கம்பேர் பண்ணுவோம் சும்மா இப்போதைக்கு டெம்பரரியாக. லெஃப்ட் சைடில் இருக்கிற ஆம்,
ரைட். என் பாயிண்டர் மவுஸ் பாயிண்டர் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், முதல்ல தெரியாமல் இருந்திருக்கு. ஓகே. எதுவும் கொஷின்ஸ் இருந்தால் கேளுங்க. கொஷின்ஸ் இல்லை தானே? ஓகே. இடது பக்கத்தில் தெரிகிறது, வலது பக்கத்தில் இருக்கிற கோடை எழுதி முடிய வெப்பேஜ் ஒன்றில், வெப் ப்ரௌசர் ஒன்றில் ஓப்பன் பண்ணி பார்க்குற நேரம் வெப்பேஜ் எப்படி தெரியும் அப்படின்றது தான் இடது பக்கத்தில் தெரியுது. பதங்களுக்கு வாசிக்க லேசினால நாங்கள் அதோட கம்பேர் பண்ணிட்டு போவோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. டைட்டில் இப்போ சாதாரணமாக நாங்கள் பேராகிராஃப் ஒன்று எழுதுவோம் மாதிரி இருந்தால் முதல்ல பேராகிராஃபில் ஹெட்டிங் இருக்கும். ஆனால் இப்போ வெல்கம் டு மை வெப் பேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் இருக்குது. அது எவ்விடத்தில் இருக்குதுன்னு பார்த்தோம்னு சொன்னால் இங்கேனா வெல்கம் டு மை வெப் பேஜ் அப்படின்னு சொல்லி உண்டு. மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் விடத்தில் மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ்னு விடத்தில் எழுதியிருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெப்சைட்லாம் ஓப்பன் ஆகிற நேரத்தில் இங்கேனைக்கும் ஒரு பேர் ஒன்று விழுதும். இப்போ அது விடத்தில் இருந்திருக்கு, மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ். அதாவது டைட்டில் அப்படின்ற ஒரு விஷயத்தோடு நாங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருந்துருக்குறோம். அதுக்கு பிறகு இங்கே ஒரு விஷயம் எழுதியிருக்கிறோம், ஹலோ மை நேம் இஸ் சாம், ஐ லவ் லேர்னிங் HTML அண்ட் கிரியேட்டிங் கூல் வெப்சைட்ஸ். அந்த துண்டு எங்கே இருக்குன்னு பார்த்தா இந்த இடத்துல பி அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டு நாங்கள் இதில் எழுதி வச்சுருக்கிறோம். அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இதுக்கு நாங்கள் என்ன பேர், மைக்ரோசாஃப்ட் வேர்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க புல்லட் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். புல்லட் பாயிண்ட்ஸ் இல்லாட்டி நம்பரிங் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங்னு சொல்லி மைக்ரோசாஃப்ட் வேர்டில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இதில் நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். அதுக்குரிய கோடு விடத்தில் தெரியுது. இப்போ நாங்கள் அடுத்தடுத்து படிப்போம் இப்படி சரியாக எழுதுறதுன்னு. பட் பேசிக்காக ஒரு வெப்பேஜில் இருக்கிற பேசிக்காக படிக்க போகிற விஷயந்தான் இவ்வளோத்தையும் நாங்கள் பேசிக்காக படிக்க போகிறோம். ரைட். இதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்கள் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ உதாரணத்துக்கு இந்த H1 வெல்கம் டு மை வெப் பேஜ் அப்படின்னு சொல்லி இருக்கிற இதோ உண்டு ஒரு எலிமெண்ட். அந்த எலிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணப்படுது ஏதாவது ஒரு டேக் ஒன்றோட. இதுக்கு பேர் டேக்குன்னு சொல்லுவோம். H1 அப்படின்றது ஒரு டேக். H1 அப்படின்ற டேக்கை ஓப்பன் பண்ணி நடுவில் அதுக்குரிய கண்டென்ட்டை டைப் பண்ணிவிட்டு அந்த டேக்கை க்ளோஸ் பண்ணுறோம். அப்படி நிறைய நிறைய வகையான டேக்குகள் இருக்குது. ஏன்னா இதனையும் பார்த்து நாங்கள் பாடமாக்கவும் தேவையில்லை, இதை பார்த்து பயப்படவும் தேவையில்லை. இதெல்லாமே எங்களுக்கு வாசித்து பார்க்குறதுக்கு இடங்கள் இருக்குது, நான் அதை பற்றி சொல்லுவேன். இதை நீங்கள் நினைவு வச்சுக்கொள்ள கூட தேவையில்லை. இப்போ ஹெட் அண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறோம், அதே மாதிரி ஹெட் அண்ட் ஒன்று க்ளோஸ் பண்ணுறோன்னா க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்குது. இப்போ அதுகளுக்கு நாங்கள் டக்குன்னு சொல்லுவோம். டக்குக்கு இடையில இருக்கிறது கண்டென்ட், அவ்வளோத்தையும் சேர்த்தா ஒரு எலிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். சரியா? அப்போ அதுதான் நாம் HTML பேசிக் எலிமெண்ட்ஸ்னு சொல்கிறது. நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது, பேசிக்காக நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. பட் வளமையாக நாங்கள் பாவிக்கிற எலிமெண்ட்ஸ் பற்றி இதில் நாங்கள் காட்டியிருக்கிறேன். அடுத்து பார்ப்போம் இந்த டக்குங்கிறத எப்படி நாம் டைப் பண்ணுறதுன்னு சொல்லி. இதில் டக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெரிது அல்லது சமன், சிறிது அல்லது சமன் அந்த மாதிரி யூஸ் பண்ணுற ஒரு குறியீடு தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஏற்கனவே உங்களோட கீபோர்டில் ஸ்பேஸ் பாருக்கு பக்கத்தில் இந்த பெரிது சிறிது அப்படிங்கிறது இருக்குது தானே. அப்புறம் இந்த இப்படி ஃபார்வர்ட் / அப்படின்ற 3 கீஸ் தான் நாங்கள் இதில் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ உங்களோட கீபோர்டில் இருக்கிற இடத்த நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இதுதான் அடிக்கடி நீங்கள் டக் எழுதுகிற நேரத்துக்கு யூஸ் பண்ண போகிறீங்க. இடத்துல ஒவ்வொருத்தரோட கம்ப்யூட்டர் வித்தியாசமாக இருக்கும். ஸோ உங்களோட கம்ப்யூட்டரில் இந்த கீஸ் எவ்விடத்தில் இருக்குது அப்படின்னு லொக்கேட் பண்ணிக்கொள்வது ரொம்ப முக்கியம். இந்த சிறிது அப்படிங்கிறது லெஸ் தேன் அப்படின்ற சைனும், கிரேட்டர் தேன் அப்படின்ற சைனும், அப்புறம் இந்த / அப்படிங்கிற சைனும். திரும்ப நாங்கள் முன்னுக்கு போயிட்டு பார்ப்போமா இருந்தால் ஹெட் அப்படிங்கிறத இப்படி டினோட் பண்ணுறோம். அதுக்கு பிறகு அதை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எண்ட் பண்ணுறோம். விடத்தில் ஒரு / ஒன்றை மட்டும் ஆட் பண்ணி அதை மட்டும் இப்போதைக்கு நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் அடுத்து கோடு எழுதுகிற நேரம் எப்படி எழுத போகிறோன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே தானே? ரைட். இப்போ அடுத்து நான் ஸ்க்ரீனை சாதிக்கு கொடுக்குறேன். சாதிக், நீங்கள் உங்களோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிவிட்டு நாங்கள் கோடை எழுத தொடங்குவோம். ஓகே. ஸோ நாங்கள் டைப் பண்ணி பார்ப்போம் எப்படி இதில் நாங்கள் பார்க்க போகிறோன்னு சொல்லி. நோட் பேட் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன் இடது பக்கத்தில். இதே வலது பக்கத்தில் நான் காட்டுற கோடை நான் இதில் இடது பக்கம் டைப் பண்ண போகிறேன். ஃபொண்ட் சைஸை இப்போதைக்கு உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக கொஞ்சம் பெருசாக டைப் பண்ணிக்கொள்ளும். ஓகே. இப்போ நான் இந்த கீயோடு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது நாங்கள் எல்லா இடத்துலையும் போடுற ஒரு விஷயம். ரைட். இதில் மீனிங் என்னன்னு சொன்னால், இந்த டாக்குமெண்ட்டோட டைப் HTML5 அப்படிங்கிற வேர்ஷன். அதாவது இதில் மீனிங் என்னன்னு சொன்னால், திஸ் இஸ் HTML5 அப்படிங்கிற வேர்ஷன்.
அப்படின்றத காட்டுறதுக்காக நாங்கள் போடுறோம். HTML5ங்கிறது ரொம்பவே ரொம்பவே ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கிற டெக்னாலஜி உண்டு. அதுக்கு முதல்ல இருந்த பழைய HTML வெர்ஷன்ஸும் இருக்குது. இப்போ நாங்கள் மாடர்ன் வெப்சைட்டுகளில் பார்க்குற எல்லாமே HTML5 அப்படிங்கிற வெர்ஷனுக்கு மேலே இருக்கிற வெர்ஷன்ஸ் தான் இதில் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இந்த டேக்கை போடுறதால நாங்கள் வெப் ப்ரௌசருக்கு சொல்கிறோம், இல்லாட்டி எங்களோட கம்ப்யூட்டருக்கு சொல்கிறோம், எங்களோட வெப்சைட்டோட கோட் வந்து HTML5 அப்படிங்கிற வெர்ஷனில் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த டக்கை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இது கட்டாயமாக பாவிக்க வேண்டிய டக் இல்லை. ஏன்னா பழைய வெர்ஷனில் கூட எங்களோட HTML ஒர்க் பண்ணும். ரைட். அதுக்கு பிறகு HTML அப்படின்ற ஒரு டக்கை நாங்கள் ஓப்பன் பண்ணுறேன். இந்த டக் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது இது. ஸ்டார்டிங் அ டேக் அப்படின்னு சொன்னால் இது. பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னன்னு சொன்னால், பெஸ்ட் ப்ராக்டிஸ்ன்ற மீனிங் என்னன்னு சொன்னால், நாங்கள் சாப்பிட்டா சாப்பிட்ட கோப்பையை அப்போவே கழுவி வச்சிடுறோம் தானே, அந்த மாதிரி ஒரு விஷயம். சாப்பிட்டா சாப்பிட்ட கோப்பையை வச்சுட்டு பிளேட் காஞ்ச பிறகு நான் அடுத்த நாள் கழுவுறதை விட அப்போவே கழுவுறது லேசு. அப்போ அந்த மாதிரி அதுக்கு சொல்கிறது பெஸ்ட் ப்ராக்டிஸ். அப்போ அப்போ செய்கிறதுன்ற மாதிரி ஏதாவது ஒரு வேலை செய்கிறதுல சரியாக செய்கிறது எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அப்போ இந்த HTML அப்படின்ற டேக்கை நாங்கள் ஓப்பன் பண்ணோம்னு சொன்னால், அதே நேரத்தில் அந்த டேக்கை க்ளோஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு திரும்ப க்ளோஸ் பண்ண மறக்காது. ரைட். ஏதாவது ஒரு டேக்கை நாங்கள் ஓப்பன் பண்ணோம்னு சொன்னால் அந்த டேக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இடையில எழுதிக்கிட்டு போகலாம். அப்படி இடையில திஸ் இஸ் த கண்டென்ட் அப்படின்னு சொல்லி இடையில கண்டென்ட் ஆட் பண்ணலாம். ஆனால் எப்பயாவது ஒரு இடத்துல நாங்கள் ஒரு டேக்கை ஓப்பன் பண்ணுவோமா இருந்தால் அதை க்ளோஸ் பண்ணிடுறது ரொம்ப ஆஹ், நல்ல ஒரு பழக்கம். ரைட். ரைட். அதுக்கு பிறகு சில டேக்ஸ் இருக்குது. நாங்கள் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு போக போகிறோம். ஹெட் அப்படிங்கிற ஒரு டேக் இருக்குது. ரைட். அப்போ ஹெட்டுங்கிற டேக்கையும் நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம். ஹெட்டுங்கிற டேக்கையும் ஓப்பன் பண்ணால் அதே மாதிரி ஹெட்டுன்ற டேக்கை க்ளோஸ் பண்ணிக்கொள்வோம். ரைட். அதுக்கு பிறகு அந்த டேக் உள்ளுக்கு இன்னொரு டேக் எழுதியிருக்கோம், டைட்டில் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஓப்பன் பண்ணால் அதையும் டைட்டில் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ நான் டைப் பண்ணுறதுல வேகமாக போகிறதா இருந்தால் பிரச்சனை இல்லை, நீங்கள் வீடியோவை போஸ்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம், இல்லாட்டி நீங்கள் பிறகு இதே மாதிரி டைப் பண்ணி பார்த்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். ரைட். இப்போ நாங்கள் பார்த்தோம் முதல்ல வெப்சைட்டில் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் அப்படின்றது இங்கே இந்த டைட்டிலில் இருக்குது. ஸோ டைட்டில் அப்படிங்கிறது நீங்கள் வெப்சைட்டில் வளமையாக பார்த்துருக்க ஒரு விஷயந்தான். இப்போ நான் அதைத்தான் இந்த டைட்டில் அப்படிங்கிற டேக் உள்ளுக்கு நாங்கள் அடிக்க போகிறோம். சரி, ஓகேயா? இப்போ நான் வேறொரு டேக் போடுறேன். இப்போ நம்ம இப்போ இமேஜின் பண்ணுவோமே, நாம் உங்களோட ஸ்கூல் கிளப்பை தான், கிளப்புக்கு ஒரு வெப்சைட் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம ஆர்டினோ கிளப் அப்படின்னு சொல்லி டைட்டில் கொடுக்குறோம். வெப்சைட்டோட டைட்டில் ஆர்டினோ கிளப். ரைட். அதுக்கு பிறகு அது வந்து ஹெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளுக்கு தான் இருக்குது. நாங்கள் அதுக்கு வருவோம் அடுத்து என்னன்னு சொல்லி. மீதி எல்லாமே பாடி அப்படிங்கிறதுக்குள்ளுக்கு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாடின்னு சொல்லி இருக்குது. பாடி உள்ளுக்கு தான் மீதி எல்லாமே இருக்குது. பாடின்னு சொல்லி ஒரு டேக்கையும் ஓப்பன் பண்ணி அதோட பாடி அப்படிங்கிற டேக்கை க்ளோஸ் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்குள்ளுக்கு தான் நான் மீதி எல்லாத்தையும் எழுதிட்டு போகிறேன். ரைட். அதுக்கு பிறகு ஒரு H1 அப்படிங்கிறதுக்குள்ளுக்கு இந்த டைட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வெல்கம் டு மை வெப் பேஜ் அப்படின்றது H1 அப்படிங்கிற ஒரு டேக் உள்ளுக்கு எழுதியிருக்கிறாங்க. ஸோ H1 நான் வழமை மாதிரி ஓப்பன் பண்ண டேக்கை அப்போவே க்ளோஸ் பண்ணிவிட்டு வெல்கம் டு அவர் கிளப் அப்படின்னு சொல்லி டைட்டில் ஒன்று கொடுக்குறேன். ரைட். அதுக்கு பிறகு பின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதே மாதிரி பி ஓப்பன் பண்ணி நான் பி அப்படிங்கிற டேக்கையும் க்ளோஸ் பண்ணிக்கொள்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளுக்கு திஸ் இஸ் அவர் அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் வந்து டைப் பண்ணுறேன். நாங்கள் இதில் மீனிங் எல்லாம் அடுத்தடுத்து பார்ப்போம் எப்படின்னு சொல்லி நான் இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறேன், எப்படி இதை நாங்கள் பெஸ்ட் ப்ராக்டிஸாக யூஸ் பண்ணி எப்படி சரியாக டைப் பண்ணுறது அப்படின்னு. இப்போ வளமையாக நம்ம வாசிக்கிற மாதிரி ஒரு இங்கிலீஷ் லெட்டர் ஒன்று மேலேருந்து கீழே வாசிக்கிற மாதிரி எழுத்து பை எழுத்து டைப் பண்ணுறது இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, HTML தொடங்குற நேரமே HTML-ஐயும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்குள்ளுக்கு தான் மீதி எழுதிக்கிட்டு வந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் இதை எழுத பழகிக்கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு பாடி அப்படிங்கிறதுக்குள்ளுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. UL அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. சரி, நாங்கள் அதையும் ஓப்பன் பண்ணுவோம். UL அப்படின்றத ஓப்பன் பண்ணிவிட்டு UL அப்படிங்கிறத க்ளோஸ் பண்ணுறோம். நாங்கள் இதில் மீனிங் எல்லாத்துக்கும் அடுத்ததாக வருவோம். யூஎல்னு சொல்லி ஒன்றை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளுக்கு எழுதியிருக்கிறாங்க LI அப்படிங்கிறதுக்கு உள்ளுக்கு 3 விஷயங்கள். அந்த 3 விஷயங்கள் எப்படி எங்களுக்கு கண்ணுக்கு பார்க்க தெரியுது?
நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்டில் புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டிருக்க மாதிரி 3 டாட்ஸ் போட்டிருக்காங்கன்னா அப்போ அதுக்கும் இதுக்கும் எங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நாம தலைக்கு போட தொடங்கணும். இப்போ மீனிங் எல்லாத்தையும் நாங்கள் கதைக்கிற நேரம் உங்களுக்கு விளங்கும். ஆனால் இருந்தாலும் அப்பியரன்ஸோட கம்பேர் பண்ணி எப்படி இதில் நாங்கள் டைப் பண்ணுறது எப்படி அப்பியரன்ஸோட கனெக்ட் ஆகுதுங்கிறதையும் தலைக்கு போட்டுக்கொள்ளுங்க. இப்போ எல்ஐ அப்படின்னு சொல்லி ஒரு டக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு த பிரசிடெண்ட் இஸ் கமல். அதுக்கு மாதிரி இன்னொரு எல்ஐ கிரியேட் பண்ணி இன்னொரு எல்ஐ க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த லிஸ்ட்டில் போட போகிறோம் த செக்ரட்டரி இஸ் ராஜா. அதுக்கு பிறகு இன்னொரு எல்ஐ கிரியேட் பண்ணி அதே மாதிரி அதோடய க்ளோஸ் பண்ணிடுறோம். அதுக்கு உள்ளுக்கு கண்டென்ட் எழுத போகிறோம் த ட்ரெஷரர் இஸ் ராணி. ரைட், அதோட எங்களோட இது முடியுது. இப்போ இதில் வலது பக்கத்தில் எங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிற கோடுக்கு சமனான ஒரு கோடை நாங்கள் இதில் எழுதிட்டோம். இப்போ நாங்கள் சேவ் பண்ண போகிறோம். இப்போ எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேறனால உங்களுக்கு இதே மாதிரி காட்டாது. பட் உங்களோட விண்டோஸ் இல்லை ஓப்பன் பண்ணப்பட்டிருந்த நோட் பேடை சேவ் பண்ணிங்கன்னா சரி. இதில் நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கொள்கிறேன். எந்த நேரமும் நாங்கள் சேவ் பண்ணுற நேரம் index.html அப்படின்ற ஃபைல் நேமை கொடுக்கணும். இந்த வீடியோவில் முன்துண்டில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபைல் நேமில் கடைசி துண்டு .html அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் வழமையாக விண்டோஸில் ஹைட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் எப்படி இந்த .html அப்படிங்கிறத நம்மளுக்கு விசிபிள் பண்ணப்பட்டு நம்மளுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி அதை எப்படி சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் முன்னுக்கு கதைச்சிருக்கிறேன். உங்களுக்கு நினைவில்லாட்டி திரும்ப முன்னுக்கு போயிட்டு பாருங்கள். சேவ் பண்ணுற நேரத்தில் இண்டெக்ஸ் அப்படிங்கிற வேர்டு ரொம்ப முக்கியம். index.html அப்படின்ற வேர்டோட சேவ் பண்ணிங்கன்னா சரி. ரைட், இப்போ நாங்கள் பார்ப்போம் அதை எப்படி பார்க்க எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த டாக்குமெண்ட்டை நாங்கள் முதல்ல ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு வெப் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லி சொன்னோம். அந்த டாக்குமெண்ட்டை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படி எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். வெப் ப்ரௌசர் அவங்களோட வளமையாக கூகுள் க்ரோம் இல்லாட்டி மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் உங்களுக்கு விரும்பின வெப் ப்ரௌசரில் அந்த index.html டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்தால் இல்லாட்டி ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் அப்படின்னு கொடுத்து உங்களோட வெப் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்தால் இந்த மாதிரி பார்க்கக்கூடியதாக இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இதில் டைப் பண்ண டைட்டில் ஆர்டினோ கிளப் அப்படிங்கிறது இங்கே மேலே தெரியுது. ஆர்டினோ கிளப் அப்படிங்கிறது அதுக்கு பிறகு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கோம். வெல்கம் டு அவர் கிளப்னு ஹெட்டிங் ஒன்று இருக்குது. அதுக்கு பிறகு ஒரு சென்டென்ஸ் ஒன்று டைப் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் 3 லிஸ்ட் டைப் பண்ணியிருக்கிறோம். ரைட், இது வரைக்கும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். கிளியர் இல்லாட்டி நீங்கள் கொஷின்ஸ் கேட்கலாம். இப்போ ஓகே, ஒரு கொஷின் வந்திருக்கு. நாங்கள் இந்த ஹெட் அப்படின்றதுக்கு பதிலாக வேறு ஒரு வேர்டை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு. அதுக்கு ஆன்சர் வந்து இல்லை. ஹெட்டுங்கிறதுக்கு பதிலாக வேற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ண இயலாது. ஏன்னா உங்களோட வெப் ப்ரௌசர் வந்து இந்த ஹெட் அப்படிங்கிற டக்கை யூஸ் பண்ணி அந்த டக்கோட பேரை யூஸ் பண்ணித்தான் அதில் இருக்கிற விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணும். அதே மாதிரி தான் டைட்டில் அப்படிங்கிறதுக்கும் டைட்டிலுங்கிற வேர்டுக்கு பதிலாக வேற ஒரு வேர்டு இல்லாட்டி இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்லாட்டி வேற ஒரு வேர்டை கூட போட முடியாது. இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு பார்ப்போம். டைட்டில் அப்படிங்கிற ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொண்டு விட்டு பார்ப்போம். டைட்டில் அதுக்கு பிறகு ஆர் ஒன்று நான் இதில் ஆட் பண்ணுறேன். நான் வேணும்னே சொல்லி இதில் ஆர் ஒன்று ஆட் பண்ணுறேன். சரியா? இங்கிட்டு உள்ளதில் நான் போடாமல் விட்றேனே. இங்கிட்டு உள்ளதில் நான் சரியாகவே டைட்டில்னு டைப் பண்ணுறேன். ஆனால் இங்கே நீங்கள் நோட் பண்ணுங்கள், வேணும்னு சொல்லி நான் அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொண்டு விட்டுருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இப்போ நாங்கள் எங்களோட வெப்பேஜை இங்கிட்டு சேவ் பண்ணி இந்த கோடை சேவ் பண்ணிவிட்டு வெப்பேஜை இங்கிட்டு ப்ரௌசரில் ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா சரி. இதில் ரீஃப்ரெஷ்னு சொல்லி ஒரு பட்டன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரீலோட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரீஃப்ரெஷ்னு சொல்லுவாங்க. ரீலோட் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுவீங்களா இருந்தால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டைட்டில் எங்களுக்கு ஒழுங்காக வேலை செய்யாமல் போயிடுச்சு. நாங்கள் முதல்ல நோட் பண்ணியிருப்பீங்க டைட்டில் எங்களுக்கு ஆர்டினோ கிளப் அப்படின்னு இருந்துச்சு.
இப்போ ஆர்டினோ கிளப்ன்றது இல்லாமல் ஆர்டினோ கிளப்புங்கிறது இங்கே டெக்ஸ்ட்டாக வந்து index.htmlங்கிற டைட்டில் டிஃபால்ட்டாக போயிருக்கு. அதாவது எங்களோட ஃபைலோட நேமை டிஃபால்ட்டாக டைட்டிலில் போயிருக்கு. இங்கே எங்களுக்கு தேவையில்லாமல் இங்கே ஆர்டினோ கிளப்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு. ரீசன் வந்து நாங்கள் விட்ட எழுத்துப்பிழை. அதாவது இந்த ஆர்டினோ கிளப் அப்படிங்கிற கண்டென்ட் டைட்டிலாக காட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ப்ரௌசருக்கு தெரியுதில்ல, கூகுள் குரோமுக்கு தெரியுதில்ல ஆர்டினோ கிளப்புங்கிறத டைட்டிலுக்கு போடணும் அப்படின்னு. ரீசன் வந்து நாம் இதில் விட்ட எழுத்துப்பிழை. இப்போ நம்ம அதை எழுத்துப்பிழையை திரும்ப நிவர்த்தி செய்வோமா இருந்தால், எழுத்துப்பிழையை நிவர்த்தி செய்துட்டு சேவ் பண்ணிவிட்டு திரும்ப ரீலோட் பண்ணுவோமா இருந்தால், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்ப ஆர்டினோ கிளப்புங்கிறது மேலே ஸ்க்ரீனில் தெரியாமல் இருந்திருக்கு இவ்வளோ நேரமா. ஓகே, ஆர்டினோ கிளப்புங்கிறது என் ஸ்க்ரீன் தெரியுது தானே? ஓகே ஓகே. ஆர்டினோ கிளப் அப்படிங்கிற ரைட், ஆர்டினோ கிளப்புங்கிற டைட்டில் திரும்ப சரியாக போயிருக்கு. அதே மாதிரி தான் இதில் நாங்கள் டக்குக்கு யூஸ் பண்ணுற வேர்டுகளில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விடவும் இல்லாது, வேறு விஷயங்கள் யூஸ் பண்ணவும் முடியாது. ஓகே, அடுத்த கேள்வி கேபிட்டல் சிம்பிள் எப்படி இதில் பாதிக்க போகுது அப்படின்றது. HTML எடுத்துக்கொண்டால் கேஸ் சென்சிட்டிவ் இல்லாத ஒரு இது பைத்தன் மாதிரி இல்லை. கேஸ் சென்சிட்டிவிட்டி இதில் இல்லை. உதாரணத்துக்கு நாங்கள் ஹெட்டுக்கு பதிலாக கேபிட்டல் HAD கூட கொடுத்துருக்கலாம். நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இப்போ நான் ஹெட்டுக்கு பதிலாக கேபிட்டல் லே ஃபுல்லாக கொடுக்குறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. நாங்கள் ரீலோட் பண்ணுவோம். ரீலோட் பண்ணோம்னு சொன்னால் பிரச்சனையே இல்லாமல் வேலை செய்யுது. மீனிங் HTML நீங்கள் கேபிட்டல் சிம்பிள் மாற்றி கூட அடிக்கலாம். இப்போ கேபிட்டல் HADன்னு கூட அடிக்கலாம். ஆனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி பெஸ்ட் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது. நாங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணோம்னு சொன்னால் பிரச்சனை இல்லாமல் வேலை செய்யுது. ஆனால் நாங்கள் ஒழுங்காக கோடிங் இல்லாட்டி ஒழுங்காக ப்ரோக்ராமிங் படிக்கிற ஆக்களாக இந்த பிழை விடக்கூடாது. வழமையாக HTML வந்து எல்லாமே சிம்பிள் லெட்டர்ஸில் தான் நாங்கள் டைப் பண்ணுவோம். உள்ளுக்கு கண்டென்ட் நீங்கள் விருப்பமான மாதிரி டைப் பண்ணலாம். இப்போ கூட ஆர்டினோ கிளப்புங்கிறது உங்களுக்கு விருப்பமான ஒரு கண்டென்ட் தானே. இது வந்து டக் இல்லை. இதை நீங்கள் எப்படி வேணாலும் டைப் பண்ணலாம். இதை வேணாலும் நீங்கள் ஃபுல் கேபிட்டலில் போடலாம். அது உங்களோட விருப்பம். ஆர்டினோ கிளப்னு சொல்லி நீங்கள் ஃபுல்லாக கூட இதை கொடுக்கலாம். ரைட், அப்படி கொடுத்துட்டு இதில் ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆர்டினோ கிளப்புங்கிறது வந்து ஃபுல் கேபிட்டல் லெட்டர்ஸாக போயிருக்கு. அதே மாதிரி வெல்கம் டு அவர் கிளப்புங்கிறது நீங்கள் கேஸ் இதில் ஒவ்வொரு முதலாவது லெட்டர்ஸை கேபிட்டலாக போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தட்ஸ் அப் டு யூ. அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது அது அதுக்கும் கம்ப்யூட்டர் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, ப்ரௌசருக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா அது வந்து உங்களுக்கு தேவையான கண்டென்ட் நீங்கள் போடுறீங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட முதலாவது லெட்டர் கேபிட்டலாக வந்திருக்கு வெப்சைட்டில். அது நம்மளுக்கு தேவையான கண்டென்ட் தானே. ஆனால் அது டைட்டில் இல்லாட்டி அது ஹெட்டிங் உண்டு அப்படின்னு சொல்லி ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டேக்ஸ் தான் இதுகளில் பிள விடக்கூடாது. அண்ட் எப்பயுமே சிம்பிள் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி டைப் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். இப்போ அதை அப்படியே நாங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டு போவோம். வேறு கொஷின்ஸ் எதுவும் இருக்கா? ஓகே, ஸோ அதுதான் இன்றைக்கி எங்களோட கிளாஸில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண இருந்த விஷயம். மேலதிகமாக ஒரு விஷயம் பார்க்க இருக்குது. கடைசியாக நான் இதை காட்டுறேன். இதை எப்படி வேறு வேறு ரீடிங் மெட்டீரியல்ஸை நான் இதுகளை உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் நாங்கள் மிஸ் பண்ண ஒரு செக்ஷன் இருக்குது. விஎஸ் கோட் இல்லாட்டி விஷுவல் ஸ்டூடியோ கோட் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு டெக்ஸ்ட் எடிட்டரை யூஸ் பண்ணலாம். இது நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா HTML அப்புறம் பைத்தன் ப்ரோக்ராமிங் எழுதுறது, ஆர்டினோ டெவலப்மெண்ட் எல்லாத்துக்குமே இந்த டெக்ஸ்ட் எடிட்டரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். மற்றது இப்போ நாங்கள் நோட் பேடில் யூஸ் பண்ணதை விட அழகாக நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது இதில் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு விண்டோஸ் கம்ப்யூட்டரில் எப்படி இதை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ நீங்கள் வழமையாக இன்டர்நெட் போகிற ஒரு வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள்.
ஓகே, அதில் டைப் பண்ணுங்க விஷுவல் ஸ்டூடியோ கோட், இல்லாட்டி விஎஸ் கோட், விஎஸ்சிஓடிஇ. सर विजुअल ऑडियो कोड सर. ஸ்டூடியோ எஸ்டியு. சட்டில் போட்டுட்டா? விஷுவல் எனக்கு வந்துருச்சு சார். எனக்கு யாராவது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி காட்டுவீங்களா இருந்தால் தான் லேசு, ஏன்னா மற்றவங்க பார்க்குறவங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி காட்டணும் தானே. சாதிக்ட கனெக்ஷன் ஸ்லோவாக இருக்குது போல், வேறு யாராவது ஸ்க்ரீன் ஷேர் பண்ண விரும்புகிறதா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். பிரமிளா, அவங்களோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியுமா? ஓகே. இப்போ வெப்சைட்டில் விஎஸ் கோடுன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படின்றது ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு இப்போ உங்களோட கம்ப்யூட்டர் விண்டோஸ்னால விண்டோஸில் installer.zip ×64ன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதை கிளிக், மூன்றாவதாக இருக்க மூன்றாவது ரோவில் முதலாவது முதலாவது. எஸ், அதை கிளிக் பண்ணு. இன்டர்நெட் எதுவும் இஷ்யூவா? பேக் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, நாங்கள் எப்படி செய்வோம்? ரைட், பிரச்சனை இல்லை. நாங்கள் எப்படியுமே டவுன்லோட் பண்ணி ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும் அண்ட் டேட்டா நிறைய தேவை. ஸோ நாங்கள் இப்போதைக்கு அதை सॉरी सर. கேட்கல. பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு நாங்கள் விடுவோம். விட்டுட்டு நாங்கள் உங்களுக்கு நான் யூடியூப்பில் வீடியோ ஒன்று அனுப்புகிறேன், எப்படி விண்டோஸில் விஎஸ் கோட் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி. இன்ஸ்டால் பண்ண பிறகு எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை இப்போ பார்ப்போம். ஓகேயா? ரைட். இப்போ நான் திரும்ப ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். விஎஸ் கோடுங்கிறது இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர். இப்படி தான் ஓப்பன் பண்ணால் முதலாவதாக இருக்கும். இதில் நீங்கள் ஃபைலில் போய்ட்டு நியூ ஃபைல் அப்படின்னு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலுக்கு பேர் நாங்கள் தெரியும் உங்களுக்கு index.htmlன்னு தான் கொடுத்தோம் ஃபைல். அதே மாதிரி index.htmlங்கிற பேரில் புது ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஓகே, ரைட். இப்போ இப்படி தான் உங்களுக்கு இதில் தெரியும். நாங்கள் முதல்ல இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணோம், எல்லாருக்கும் நினைவிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் வலது பக்கத்தில் விஎஸ் கோடுங்கிற சாஃப்ட்வேரில் நாங்கள் கோட் எழுத ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரைட், முதலாவது நாங்கள் பார்ப்போம் எப்படி இதில். இது நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சஜஸ்ட் ஆகுது இப்போ.
இப்போ எங்களுக்கு நார்மலாக நோட் பேட் யூஸ் பண்ணுற டைமில் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கலை. நாங்கள் டாட் HTMLங்கிற பேரை கொடுத்தோன்னே விஎஸ் கோடுங்கிற சாஃப்ட்வேருக்கு தெரியுது, ஓகே இவர் வந்து HTML ரிலேட்டடான ஒரு கோடை தான் எழுத போகிறாருங்க. அப்போ நான் சும்மா முதலாவதாக ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணோன்னே, இந்த கீயை ப்ரெஸ் பண்ணோன்னே முதலாவதாக டைப் பண்ண வேண்டியதை தானாகவே கொடுக்குறாங்க, நான் டைப் பண்ண கூட இல்லை. ரைட். அதே மாதிரி அடுத்து HTML அப்படின்றத நான் டைப் பண்ணேன்னா சஜஸ்ட் பண்ணுறாங்க HTML அப்படிங்கிறத. அதே மாதிரி க்ளோஸ் பண்ணோன்னே இதை இதை நான் ஆட்டோவாக டைப் பண்ணோன்னே இங்கிட்டு வர வேண்டியதை தானாகவே விஷுவல் ஸ்டூடியோவாலேயே கொடுக்குறாங்க. ஸோ அது அது எனக்கு ரொம்ப லேஸாக இருக்குது. ரைட். அதே மாதிரி நாங்கள் அடுத்ததாக டைப் பண்ண வேண்டியது ஹெட் அப்படிங்கிற டேக். அதை டைப் பண்ணி பார்ப்போம். HEAD. நான் இதை மூடுறேன். அதே மாதிரி இங்கிட்டு க்ளோஸ் பண்ண வேண்டிய டேக்கை க்ளோஸ் பண்ணி விஎஸ் ஸ்டுடியோவாலே கொடுக்கப்படுது. இதுக்கு பிறகு டைட்டில். அதே மாதிரி டைட்டிலும் இலகுவாக வரப்படுது. டைட்டிலுக்கு அடிக்க வேண்டியதை நான் ஆர்டினோ கிளப்னு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு பிறகு ஹெட் அப்படிங்கிறதுல, அதுக்கு பிறகு இவ்விடத்துல பாடின்னு கொடுக்க இருந்துச்சு. ரைட். பாடி அப்படிங்கிறது, அதுக்கு பிறகு H1. ரைட். இப்போ உங்களுக்கு இப்போ விளங்கி இருக்கும் இதில் இருக்கிறது சரியான லேஸாக இந்த பக்கமாக நாங்கள் எப்படி மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு. கிளியர் தானே? ஓகே. அப்போ நாங்கள் அடுத்ததுக்கு போவோம். விஷுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணி இனிமேல் நாங்கள் விஷுவல் ஸ்டுடியோ தான் யூஸ் பண்ண போகிறோம். யாருக்காவது விஷுவல் ஸ்டுடியோ பாவிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னுமே கண்டினியூ பண்ணலாம் நோட் பேடை யூஸ் பண்ணி. பட் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்காம போகும். பட் தட்ஸ் ஃபைன். உங்களுக்கு இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் இல்லை, இல்லாட்டி ரொம்ப ஸ்லோவாக இருக்குது இன்டர்நெட், அப்படி எதுவும் யோசிப்பீங்களா இருந்தால் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ண தேவையில்ல. கண்டினியூ பண்ணலாம் நோட் பேடை யூஸ் பண்ணி. ஓகே. ஒரு பிரச்சனையுமே இல்லை, வித்தியாசம் ஒன்றுமே இல்லை. ரைட். அடுத்து பார்ப்போம். நாங்கள் கடைசியாக ஒரு ஸ்லைடில் போட்டுருக்குறேன். இதில் H1 அப்படிங்கிறது நாங்கள் இங்கே தானே யூஸ் பண்ணோம். வெல்கம் டு அவர் கிளப் அப்படிங்கிறதுல H1 அப்படிங்கிற டேக்கை யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் H1 2 3 4 5 6ன்னு சொல்லி லெஃப்ட் சைடில் நிறைய ஹெட்டிங்ஸ் காட்டியிருக்கிறோம். இது ஹெட்டிங் அப்படிங்கிறது. வேற ஒரு ஹெட்டிங் ஆட் பண்ணி பார்ப்போம். H2. வி ஆர் ஃப்ரம் சென்ட் மேரிஸ் காலேஜ். ரைட். இப்போ H2 அப்படிங்கிற டேக்கில் நான் இன்னொரு விஷயத்தை நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு நாங்கள் ப்ரௌசரில் போயிட்டு பார்ப்போம் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி. இதுதான் எங்களோட ப்ரௌசர். இப்போ நான் ரீலோட் பண்ணுறேன் ப்ரௌசரை. பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு ஹெட்டிங் உருவாகி இருக்குது. ஆனால் இந்த ஹெட்டிங்கோட ஃபாண்ட் சைஸை விட இந்த ஹெட்டிங்கோட ஃபாண்ட் சைஸ் சின்னதாக இருக்குது. இந்த மாதிரி இன்னொரு ஹெட்டிங் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். H3 அப்படிங்கிற சைஸில் நான் அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி H3ன்னு மாற்றுறேன். அதுக்கு கீழே நான் பகவந்த் தலாவுங்கிற பேரை மட்டும் கொடுக்குறேன். சேவ் பண்ணிவிட்டு ரீலோட் பண்ணால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸாக வருது. அப்போ எங்களுக்கு விளங்குது H1 H2 H3ன்னு 6 வரைக்கும் போகலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 வரைக்கும் இதில் போகலாம். ஒவ்வொரு சைஸ் கீழே போக போக H1 ஆக பெரிய ஹெட்டிங், H2 அதை விட சின்ன ஹெட்டிங், அப்படி எப்படி உங்களுக்கு சப் ஹெட்டிங்ஸ் உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் ஹெட்டிங்ஸ் ஒன்றுக்கு கீழே ஒன்று போட வேண்டி வருமா இருந்தால் இந்த மாதிரி டேக்கை யூஸ் பண்ணலாம் 6 வரைக்கும். சரியா? ஆனால் பெஸ்ட் ப்ராக்டிஸ் நாங்கள் வளமையாக H1 தான் வளமையாக ஹெட்டிங்க்கு, மெயின் ஹெட்டிங்க்கு யூஸ் பண்ணுறது. தற்செயலாக சில H1 எங்களுக்கு பெருசு கூட அப்படின்னு தோணுமா இருந்தால் நாங்கள் H2 யூஸ் பண்ணுற டைமும் இருக்குது. ரைட். இப்போ பார்ப்போம் அடுத்தடுத்த குயிக்காக பார்ப்போம் என்னென்ன மாதிரி இதில் மீனிங்ஸ்னு சொல்லி. இப்போ எங்களோட வெப்சைட்டோட ஹெட்டிங் இல்லாட்டி தலையில் தானே இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இருக்குது. நம்ம யார், நம்மளோட அடையாளம், நம்ம பேசுகிற மொழி எல்லாமே தலையில் தானே இருக்குது. ஸோ அதனால் ஹெட் அப்படிங்கிறதுல வெப்சைட்டோட மெயின் டீட்டெயில்ஸ், அதுக்கு நாங்கள் பிறகு டீட்டெயில்ஸ் நிறைய பார்ப்போம், அதை சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி வருதுன்னு சொல்லி. ஆனால் கண்டென்ட், வெப்சைட்டில் போட வேண்டிய கண்டென்ட்டை தவிர வெப்சைட்டுக்கு ரிலேட்டடான அட்ரஸ் மாதிரி விஷயங்கள். இப்போ உங்களோட வீடு இருக்குமா இருந்தால் வீட்டுக்குள்ளே நீங்கள் தளபாடங்கள் வச்சுருக்கிறது போஸ்ட் ஆஃபீஸுக்கு தேவையில்ல. ஆனால் போஸ்ட் ஆஃபீஸுக்கு எது தேவை? உங்களோட வீட்டோட அட்ரஸ், வீட்டு யார் பேரில் இருக்குது, வீட்டுக்கு வர வேண்டிய ரோட்டோட பேர், அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஹெட்டிங். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஹெட்டிங். ஆனால் வீடு இப்போ என்ன டைப்பில் இருக்குது, வீடு வந்து 2 மாடி வீடா 3 மாடி வீடா, இல்லாட்டி வீட்டுக்குள்ளுக்கு டைல் போட்டிருக்கீங்களா, இல்லாட்டி சிமெண்ட் போட்டிருக்கீங்களா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கண்டென்ட்னு நாங்கள் வீட்டுக்கு உள்ளுக்கு வச்சுருக்கிற கண்டென்ட்ஸ். அந்த மாதிரி கண்டென்ட் ரிலேட்டடான எல்லாமே இந்த பாடி அப்படிங்கிற ஒரு டக்குக்குள்ளுக்கு தான் நாங்கள் எழுத போகிறோம்.
அதாவது இந்த வெல்கம் டு அவர் கிளப்லேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக நாங்கள் எழுதினது எல்லாமே பாடி அப்படிங்கிற டேக்கில் தான் இருக்குது. ரைட். மீதி எல்லாமே ஹெட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ இதுக்கு பேர் ஹெடர். ஹெடருங்கிறதுக்கு பதிலாக ஹெட்டுங்கிற டேக்கை தான் யூஸ் பண்ணுவோம். மிஸ்டேக் பண்ண வேணாம். ஹெடர்னு சொல்லி நான் வாயில் சொன்னது வந்து வெப்சைட்டோட ஹெடர், பட் டைப் பண்ண வேண்டிய வேர்ட் வந்து ஹெட். அதே மாதிரி பாடி. அதுக்கப்புறம் நாங்கள் பார்ப்போம் H1ன்னு சொல்லியிருக்கு. அது வந்து ஹெட்டிங் அப்படிங்கிறதுல டைப் முதலாவது ஹெட்டிங், ரெண்டாவது ஹெட்டிங் அப்படின்னு 6 ஹெட்டிங்ஸ் இருக்குது. அதுக்கு பிறகு பி அப்படின்ற டேக்கில் நாங்கள் டைப் பண்ணோம் பேராகிராஃப்ஸ். இது வந்து பேராகிராஃப்ஸ். ரைட். பேராகிராஃப்ஸ் தான் இதில் நாங்கள் பின்னு சொல்லி நாங்கள் டைப் பண்ணோம். அதுக்கு பிறகு யூஎல் அப்படிங்கிறது என்னன்னா அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது தான் இது. ஆனால் ஆர்டர் ஒன்று இல்லைன்னா நம்ம லிஸ்ட் ஒன்று செய்யலாம். இதுக்கு ஒரு ஆர்டர் இல்லை. ஆர்டர் இருந்திருந்தால் நாங்கள் 1 2 3ன்னு சொல்லி நம்பர் போட்டிருந்துருப்போம். இதுக்கு அப்படி நாங்கள் நம்பர் போடாதனால அன்ஆர்டர்ட் லிஸ்ட். அதுதான் யூஎல் அப்படிங்கிறது. இப்போ அதே மாதிரி அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்கு பிறகு லிஸ்ட்டில் இருக்க விஷயங்களை எல்ஐ அப்படின்னு சொல்லி டேக் யூஸ் பண்ணி லிஸ்ட் பண்ண போகிறோம். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஹோம்ஒர்க்காக. அன்ஆர்டர்ட் லிஸ்ட் இல்லாமல் நம்பர் பண்ண போகிற மாதிரி இருந்தால் ஆர்டர்ட் லிஸ்ட், அதாவது ஓஎல் அப்படின்னு போடலாம். இது நாங்கள் ஓஎல்லாக மாற்றி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. பார்த்தீங்கன்னு சொன்னால் புல்லட் வந்து நம்பர் ஆயிடுச்சு. அப்போ ஆர்டர் பண்ண போகிறோம். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஆர்டர் இருக்குமா இருந்தால் 1 2 3 தான் ஆர்டர் பண்ணுவோம். ஏன்னா அப்போ ஓஎல்னு சொல்லி நாங்கள் அந்த டக்கை மாற்றுவோமா இருந்தால் புல்லட்டை நாங்கள் நம்பர்ஸாக மாற்றிக்கொள்ளலாம். ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரா. ரைட். அவ்வளோதான் இன்றைக்கி நான் டிஸ்கஸ் பண்ண இந்த விஷயங்கள். கொஷின்ஸ் எதுவும் இருக்குதா? ஓகே. ஸோ எங்களோட ஸ்கூலுக்கு போகாமல் இருந்தால் கோர்ஸுக்கு என்ரோல் ஆகின பிறகு வெப் டெவலப்மெண்ட் பேசிக் அப்படின்ற கோர்ஸுகளுக்கு போவீங்களா இருந்தால் வீக் 1 அப்படின்ற முதலாவது கிழமைக்குரிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கிறேன். ஸ்லைட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நாங்கள் பார்த்த அந்த ஸ்லைட்ஸ் தான் இதில் இருக்குது. நாங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸில் படித்த ஸ்லைடு எல்லாமே இதில் இருக்குது. உங்களுக்கு திரும்ப தேவைண்டா இதை நீங்கள் போய்ட்டு யூஸ் பண்ணலாம். இதுக்கு பிறகு நான் ஒரு லிங்க் கொண்டு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல காட்டுனேன். அந்த HTML ரெஃபரன்ஸ் லிங்க் போட்டிருக்கிறேன். தேவைண்டா வாசித்து பார்க்கலாம். அதுக்கு பிறகு 2 ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறேன். இந்த ஹோம்ஒர்க்கை குயிக்காக நான் விளங்கப்படுத்துகிறேன். முதலாவது ஹோம்ஒர்க் 1க்குள்ளே போகணும். இது பாஸ் பண்ணணும். நீங்கள் இந்த கோர்ஸை முடிக்கிறதுக்கு இதை பாஸ் பண்ணணும். 90 மார்க்ஸ் எடுக்கணும். இதில் வந்து MCQவும் பேசிக்காக சின்ன சின்ன கேள்விகள் தான் இருக்குது. இப்போ முதலாவது கேள்வியை ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கிலீஷ் விளங்காட்டி நீங்கள் கூகுள் ட்ரான்ஸ்லேட் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ChatGPTலாம் யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதை எப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதில் இருக்க இங்கிலீஷ் விளங்காட்டி ChatGPTக்கு போய் பேஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்லேட் திஸ் டு தமிழ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தமிழில் ட்ரான்ஸ்லேட் படுது. ஆனால் ரொம்ப பெரிய டேர்ம்ஸ் இருக்கும். பட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் விளங்காட்டி இது ஒரு உதவியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சரியா? அதில் கரெக்ட் ஆன்சரும் அதிலே சொல்கிறாங்க. பட் எனிவே ChatGPT யூஸ் பண்ண வேணான்னு நான் சொல்லலை. அதில் ஆன்சர் கொடுக்கும், பிரச்சனை இல்லை. பட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்ன பிரச்சனைன்னு சொல்லி. இல்லாட்டி நாங்கள் இதை படிக்க மாட்டோம். ஸோ சீட் பண்ணாமல் எப்படியாவது நீங்களாகவே செய்ய பாருங்கள். ட்ரான்ஸ்லேஷனுக்கு பாவீங்க. பட் விளங்காட்டி நீங்கள் ChatGPT கூட ஆன்சர்ஸ் கேட்கலாம், ப்ராப்ளம் இல்லை. வாட் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் அ வெப் ப்ரௌசர்? வெப் ப்ரௌசரோட மெயினாக பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றை செலக்ட் பண்ணட்டான். முதலாவது டு கம்பைல் ப்ரோக்ராம்ஸ். நம்ம அப்படி ஒன்று கேள்விப்பட்டது கூட இல்லை. டு டிஸ்பிளே வெப் பேஜஸ், அது கொஞ்சம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. அடுத்து டு எடிட் இமேஜஸ். நாங்கள் படம் ஒன்றும் எடிட் பண்ணலை வெப் ப்ரௌசரில். டு ரைட் கோட் எழுதுறதுக்கு பாவிச்சோமா அப்படின்னு பார்த்தா கோட் எழுதுறதுக்கு பாவிச்சது வேறு இது. வெப் ப்ரௌசரில் நாங்கள் கோட் எழுதலை. ஸோ இது வந்து சரியான ஆன்சர் நான் நினைக்கிறேன், இந்த ஆன்சர் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அடுத்த கேள்வி பார்ப்போம். இன் அ லிஸ்ட் விச் ஐட்டம் இஸ் wrapped இன்சைட் இந்த டக். என்ன டக்குன்னு கேட்குறாங்க. இன் அ லிஸ்ட்டில் எப்படி டக் பண்ணுறதுன்னு சொன்னால் இப்போ நம்ம LI அப்படிங்கிறது தானே டக் யூஸ் பண்ணோம். ஸோ LI அப்படிங்கிறது லிஸ்ட்டில் இருக்கும். அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டா அப்படிங்கிறது வேறு கேள்வி. ரைட். அதே மாதிரி ஃபைல் எக்ஸ்டென்ஷன்
ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் விசிபிள் இன் விண்டோஸ். ஸோ விண்டோஸில் நாங்கள் ஒரு சின்ன ட்ரிக் ஒன்று செஞ்சோம், வீடியோவில் முன்துண்டில் இருக்குது, போயிட்டு பாருங்கள் எக்ஸ்டென்ஷன்ஸ் எப்படி நாங்கள் விசிபிள் ஆக்கி கொண்டோம் அப்படின்னு. அப்போ வளமையாக விசிபிளாக இருக்குமா இல்லையாங்கிற கேள்விக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி 10 கேள்வி இருக்குது. இந்த ரைட் சைடில் இருக்கிற விண்டோவை யூஸ் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் நேவிகேட் பண்ணலாம். 7வது கேள்விக்கு போனோம்னா ரைட் சைடில் உங்களுக்கு இருக்கிற இதை யூஸ் பண்ணி 7வது கேள்வி, 10வது கேள்வி, முதலாவது கேள்விக்கு ஜம்ப் பண்ணலாம். ஒன்றுலேருந்து ஒன்றுக்கு போகணும்னு கட்டாயம் இல்லை. எனிவே 10 கேள்வியும் செய்த பிறகு ஃபினிஷ் அட்டெம்ப்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். அதுக்கு பிறகு நீங்கள் கொடுத்த ஆன்சர்ஸ் எல்லாம் இதில் காட்டப்படும் ஒரு சமரியாக. அதுக்கு பிறகு சப்மிட் ஆல் அண்ட் ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆன்சர் சப்மிட் பண்ணப்பட்டு உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ்ன்னு சொல்லி அப்போவே ரிசல்ட்ஸ் வந்துடும். ரைட். அதே மாதிரி ஹோம்ஒர்க் 2க்கு போவோம். ஹோம்ஒர்க் 2க்கு போனால் இதில் எல்லா டீட்டெயில்ஸும் இங்கிலீஷில் கொடுத்துருக்குறேன். இதில் கிளியர் இல்லாட்டி ChatGPTயில் கேளுங்க, இல்லாட்டி என்கிட்ட கேளுங்க, தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் விளங்காட்டி. ஆனால் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷில் தான் இருக்குது. பார்க்க கொஞ்சம் கஷ்டம் மாதிரி இருக்கும், பட் வாசிக்கலாம். எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் செய்ய வேண்டியது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேன். இதில் இருக்க மாதிரி எல்லாமே ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி ஒரு வெப்சைட் செய்ய சொல்லி தான் போட்டிருக்கு. செய்த பிறகு உங்களோட HTML ஃபைலை நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ எப்படி சப்மிட் பண்ணுறதுன்னு பார்த்தா இதில் அட் சப்மிஷன் அப்படின்னு இருக்குது. அட் சப்மிஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னு சொன்னால் இவ்விடத்தில் சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல். அதுக்கு பிறகு நீங்கள் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ண ஃபைல் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்லோட் திஸ் ஃபைல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சரி. அதுக்கு பிறகு சேவ் சேஞ்சஸ். அதுக்கு பிறகு நான் உங்களோட இதை ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கு கிரேட்ஸ் கொடுப்பேன். அதுதான் ஃபஸ்ட் வீக்கில் இருக்கிற ஹோம்ஒர்க். அதே மாதிரி வீக் 2க்கு அடுத்த கிழமை நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயத்தையுமே இப்போவே போட்டிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் இப்போவே இதை வாசிக்கலாம். ChatGPTயை யூஸ் பண்ணி வெள்ளனாவே நீங்கள் படிக்கலாம். இல்லாட்டி அட்லீஸ்ட் அடுத்த கிழமைக்கு வாரத்துக்கு முதல்ல இதில் இருக்க விஷயத்தை பார்த்துக்கிட்டு வாங்க. இதில் நிறைய விஷயம் போட்டு இல்லைனா கொஞ்சம் தான் போட்டிருக்கிறேன். புது புது டேக்ஸ் பற்றி கொஞ்சம் கதைக்க போகிறோம். அட்லீஸ்ட் இதுகளை போயிட்டு பாருங்கள். நான் இதில் லிங்க் போட்டிருக்கிறேன். இதில் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இது ஒரு லிங்க்குக்கு கொண்டு போவோட இதை ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு நீங்கள் அட்லீஸ்ட் இது என்னன்னு சொல்லி சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் ஒவ்வொன்றை எழுதி. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க அடுத்த கிழமை வரத்துக்கு முதல்ல. அதே மாதிரி அடுத்த கிழமைக்கும் இதே மாதிரி 2 ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறேன். விருப்பம்னா வெளில நான் ட்ரை பண்ணலாம், வெயிட் பண்ண தேவையில்லை. ஒவ்வொருத்தரோட வேகத்தை பொறுத்து நாங்கள் மெதுவாக போவோம். ஓ, கிளாஸ் ரூம்ட லிங்க்குக்கு நான் குரூப்பில் போடுறேன். நான் முதல்ல நீங்கள் ஸ்கூலில் இருந்தவங்களுக்கு நான் கிளாஸ் ரூம் லிங்க் குரூப்பில் போடுறேன் அப்படின்னு சொன்னேன், செய்து காட்டியிருந்தேன். இருங்க பார்ப்போம். school.nanathambarak.org அப்படிங்கிறது தான் கிளாஸ் ரூம்ட பேர். அதில் நீங்கள் போயிட்டு க்ரியேட் நியூ அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துட்டு உங்களோட தேவையான டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா எனக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் வரும். நான் அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ண பிறகு யூஸ் பண்ணலாம். அப்படி நான் எதுவும் ரிப்ளை பண்ண லேட் ஆகுதுன்னா எனக்கு ஒன்று மெசேஜ் போடுங்க. இல்லாட்டி யாராவது ஒரு ஆள் எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணி தருவீங்களா, நீங்களாகவே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவீங்களா இருந்தால் ஒரு லேஸ் உண்மைக்கும். ஆனால் அப்படி கஷ்டமாக இருந்தால் நீங்கள் எனக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புவீங்களா தான் நான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். நான் க்ரியேட் பண்ண என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நான் போடுற பாஸ்வேர்ட் தான் உங்களுக்கு யூஸ் பண்ண வேண்டி வரும். ஆனால் login ஆன பிறகு மாற்றலாம். பட் அதை விட நீங்களே அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு உரிய பாஸ்வேர்டை நீங்களே போட்டுக்கிட்டு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுவீங்களா இருந்தால் அதை நான் அக்செப்ட் பண்ண மட்டும்தான் இருக்குது. அப்போ எனக்கு ரொம்ப லேஸ் அது. ஸோ அதை செய்யுங்க. நான் அனுப்புகிற லிங்க்குக்கு போயிட்டு க்ரியேட் நியூ அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அந்த டைமில் நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு பிறகு நீங்கள் கோர்ஸில் இருக்கிறத ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதில் இருக்கிற அதில் இருக்க அடுத்த விஷயங்கள் என்னன்னு சொன்னால்